ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் எடுத்துருக்குறோம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங்காகவும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு இருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதோ சேம் இதே தான் நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வெட்ட போகிறோம். ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணிடுவீங்க, அதாவது தப்பும் பண்ணிடுறாங்க, மிஸ்டேக்காக வெட்டிடுறாங்க. ஆனால் இது வந்து கரெக்டான அளவு, இதே அளவு தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸு பர்ஃபெக்டாக இது எப்படி இருக்குதோ ஜெராக்ஸ் எடுத்து மாதிரி வெட்ட போகிறோம். ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா, நெக்கில், ஆம்கோல், ஹைட்டு, இந்த பட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு, ஆஃப் இன்ச்சு மேலே கீழே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரியே செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். உங்கள்கிட்ட கரெக்டான அளவு ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எப்படி ப்ராப்பராக கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நாட்லாம் வச்சுருக்குறாங்க. ஷோல்டர் இறங்கிறதுக்காக வைக்கல, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு இருக்கிறாங்க. இதே அளவு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம், கட் பண்ணவும் போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தால் நம்ம எப்பவும் போல் இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த பீஸ் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. ஒரு சிலர் நிறையா வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அது எப்படி அளவு என்ன ஏதுங்கிறது தெரியாமல் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஹை தான் இது, அதாவது ஓவர் ஹைட்டு 15 இருக்குது. இவங்க ஹைட்டாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் பாடியாகவும் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 15 கேட்டிருக்கிறாங்க. ஆஃப் இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்காக நான் 16 இன்ச்சு வைக்கிறேன். ஒரு கோடு போட்டுங்க. இவங்களுக்கு வந்து ஷோல்டர்லாம் இறங்கலை, எனக்கு வந்து இந்த நாட்டு வந்து எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து நம்ம வந்து இதில் என்ன ஷோல்டர் இருக்குதோ அதான் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 13 இருக்குது. 13 6 வைக்கணும். இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு 7 வச்சுங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 7 14 வந்துடும். ஆஃப் இன்ச்சு போயிடுச்சுன்னா 13 வந்துடும். இதே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கட்டிங்கில் கரெக்டாக வந்துடும். இங்கே பார்த்துங்க, கரெக்டாக ஷோல்டர்லேருந்து இங்கே பாருங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு கரெக்டாக கணக்கு பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? அந்த 7 இன்ச்சு இங்கே பாருங்கள், இங்கே இப்படி எடுத்துங்க, கரெக்டாக இப்படி ஒரு கோடு போட்டுங்க. அதாவது ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்கேல் வச்சு கூட போட்டுங்க. இது வந்து ஃபிட்டிங் வந்து என்ன இருக்குதோ அதே தான் ஃபிட்டிங் வரப்போகுது, எந்த விதமான மாற்றமும் வராது. இந்த பாருங்கள், ஆம்கோல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த ஸ்கேல் எடுத்து இப்படி போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு பார்த்திங்களா, இந்த ஜாயிண்ட்டு இந்த கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 9 இன்ச்சு பார்த்திங்களா. இது வந்து நம்ம தைக்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாகவே வந்துடும், உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. புரியுதுங்களா? ஏன்னா இங்கே நம்ம வந்து தள்ளி வெட்டுவோம், அது ஆல்ரெடி கரெக்டாக வந்துடும். இந்த 9 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வந்து உட்காந்துரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து நான் அளந்துக்கிறேன். 22 இருக்குது. அந்த 22 இங்கே பார்த்துங்க, இப்படி தான் நீங்கள் அளக்கணும் ப்ராப்பராக. 22 இருக்குன்னா அதுலேருந்து இங்கே என்ன பண்ணுங்கள், 3 இன்ச்சு ப்ளஸ்ஸு 1 2 3 25 வச்சுங்க. 25ல் பாதி பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வரும். 12 கரெக்டாக வச்சுங்க. 12 வச்சு ஒரு கோடு போட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஹிப் சைஸுன்னு பார்த்துங்க, கரெக்டாக 20 வருது. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுங்கள், 20ன்னா உங்களுக்கு வந்து பாதியாக போட்டால் 10 வரும். சரிங்களா? அதுலேருந்து 2 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். 1 2.5. சரிங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ 12 இன்ச்சு இங்கேயும் வச்சுங்க. அப்படியே கரெக்டாக இந்த கோடு போட்டுங்க. இந்த ஸ்கேல் அளவுக்கே நீங்கள் வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை, 1.5 இன்ச்சு தான் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த ஸ்கேல் அளவுக்கு வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நெக்கு வந்து நீங்கள் எப்படி இருந்து அளந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், மேலேருந்து இப்படி அளந்தாலும் சரி, இல்லை நான் இங்கேருந்து அளக்குறேன்னா அளங்க. மேலேருந்து அளந்தீங்கன்னா ஒரு சில தவறு வந்துடும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து இங்கே வச்சுங்க. இங்கே பாருங்கள், 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதே தான் நம்ம வந்து இங்கே வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி, மேலே நம்ம 4 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக இப்படி மார்க் பண்ணிங்க. கரெக்டாக எந்த விதமான மிஸ்டேக்கும் வரவே வராது, 100% வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர்கிட்ட பாருங்கள் 2.5 இன்ச்சு இருக்குது ஷோல்ட்ரு. இங்கே ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க.
2.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 2.25 வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரு ஸ்கேல் எடுத்து கரெக்டாக இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல் அடிச்சு பாருங்கள், கரெக்டாக போடுங்க. இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸை வந்து இப்படி எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து நான் எல்லாமே கரெக்டாக எனக்கு வந்துடும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டேக் ஏன் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஷோல்டர்கிட்ட இப்படி பிடிச்சிங்க, பேக் கரெக்டாக இப்படி சென்டர் வச்சுங்க. வச்சுட்டு இங்கே மேலே நம்ம ஷோல்டர் பிடிக்கும் தெரியுங்களா, அதுக்கு 1/2 இன்ச்சு தள்ளி இப்படி வச்சுங்க. கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக இந்த கோட்லேயே வருதான்னு செக் பண்ணுங்கள். இப்படி பாருங்கள், இங்கேருந்து இப்படி வச்சுங்க. கரெக்டாக அந்த கோட்டில் இப்படி பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கோட்டுக்குள்ளே தான் வெட்டுறோம். இது வந்து கோட்டில் வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு. நம்ம வெட்டும்போது கோட்டுக்கு வெளியே தான் வெட்டணும். ஒரு சிலர் கோட்டுக்கு தாண்டி இல்லை கோட்டில் வெட்டினீங்கன்னா தான் அந்த கழுத்து பெருசு வரதுக்கு காரணம், ஷோல்டர் இறங்குறதுக்கு காரணம்லாம். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி செக் பண்ணி வெட்டினீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். நீங்கள் பாட்டு ஏன்னா தண்ணி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வந்துடும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து இங்கே பாருங்க, கரெக்டாக கோட்டுக்குள்ளேயே அப்படியே அழகாக வெட்டுங்க. இந்த இடம் மட்டும் லைட்டாக தள்ளி வெட்டிக்கிங்க. பாருங்க, இது வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. இப்போ நம்ம வந்து பேக் வந்து அப்புறமா வெட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கிராஸ் கட்டிங்கா இல்லை ஸ்ட்ரைட் கட்டிங்காங்கிறது நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி பார்த்துட்டா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான். இழுத்தோம்னா வரும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் மெயினாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ கிராஸ் கட்டிங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுவாங்க. அதனால் மார்க் பண்ணுற டைம் வேஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இப்படி போட்டுங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி பாருங்கள், கரெக்டாக இப்படி ஸ்கேல் அப்படி மேலே வச்சுட்டு இப்படி கோடு போட்டுங்க. கோடு போட்டு இங்கே பாருங்கள், இங்கே 3/4 இன்ச்சு தள்ளி இப்படி கோடு போட்டுங்க. இது வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறது எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கோடு இப்படி போட்டுங்க, கரெக்டாக நேராக. இப்போ வந்து இது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச்சுக்கு நம்ம துணி விட்டுருக்கோம் தெரியுங்களா, இந்த இடத்துல தற்காத்து போகிறதுக்காக இங்கே ஒரு கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம கோடு போட்டுருக்கோம் தெரியுங்களா, கரெக்டாக இப்படி ஒரு கோடு போடுங்க. அவ்வளோதான். இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ப்ளவுஸ் இப்படி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதுக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்படி பாருங்கள், நீங்கள் ஒரு ஊக்கோடு போட்டுங்க. இப்படி போட்டுட்டு இப்படி பாருங்கள், லைட்டாக ரொம்பலாம் இது பண்ணாதீங்க, லைட்டாக அப்படி வந்து இது பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்கள். இங்கே பாருங்கள், 11.5 தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து 11.5 தான் வருது அந்த இடத்துல. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், 11.5 தான் நம்ம வந்து இப்படி வச்சு பாருங்க, 5.25 வருது. இங்கே 1/2 இன்ச்சு பிடிக்கு பண்ணுறீங்களா, அதுக்கு விட்டுருங்க. கரெக்டாக அந்த 5.25 இங்கே வந்துருச்சிங்களா, 1/4 இன்ச்சு இங்கே போய்டும் பிடிக்கிறதுக்கு. கரெக்டாக 6 இன்ச்சு. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து போட்டாச்சு, பர்ஃபெக்டாக முன்னாடி கரெக்டாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 7.5 இன்ச்சு இருக்குது. இங்கே ஒரு கோடு ஒன்று போட மறந்துட்டேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7.5 இன்ச் இருந்தது, இது பார்த்திங்களா 7.5 இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு போய்டும். அதனால் வந்து 7.5 இன்ச்சு நமக்கு தேவை. 8.5 வச்சு மார்க் பண்ணிங்க, இப்படி கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கேலை வச்சு இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. 4 இன்ச்சு வருது. ஆனால் 3.25 வந்து இங்கே வச்சுங்க, 3.25 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. அதே 3.25 ஆப்போசிட்டில் வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த மெயின் டாட் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 4.5 இன்ச்சு வருது. அந்த 4.5 இன்ச்சு தான் நம்ம வைக்க போகிறோம். 4 இன்ச்சு இங்கே போயிடும். 4.25 வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி பிடிச்சிங்க. பிடிச்சி இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக மேலே வைங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் எண்டு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க இந்த இடத்துல மட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டோட அளவு வந்து அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வைங்க. அதில் 1.5 தான் இருக்குது, 1.5 வச்சுங்க. இப்படி கரெக்டாக அப்படி வச்சு இந்த கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக நீங்கள் இப்படியே போயிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா வளைவு, அந்த இடத்துல கரெக்டாக சென்டராக அப்படி போட்டுங்க. கரெக்டாக இங்கே நிறுத்துங்க. ஒரு 2 இன்ச்சு கேப் மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக அப்படி கோடு போட்டுங்க. அவ்வளோதான். இது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வரவே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் நிறைய பேத்துக்கு வந்து ஷோல்டர் இறங்குதுங்கிறது நிறையா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. நிறையா பிரச்சனைகள் வந்து ஷோல்டரில் தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், எந்த விதமான பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிடுறதுனால நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து ஷோல்டர் இறங்குது, இது எனக்கு சரியாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம அந்த மாதிரி வீடியோவும் போட்டிருக்கிறோம். எதனாலலாம் ஷோல்டர் இறங்குது அப்படிங்கிறது ப்ளேலிஸ்ட்டில் ஷோல்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. எதனாலலாம் ஷோல்டர் இறங்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அது ப்ராப்பராக கட்டிங் பண்ண முடியும். கழுத்து பெருசாகிடுச்சிட்டாலும் இறங்கும். எதனாலலாம் இறங்குங்கிறது நான் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து பேக் வந்து வெட்டிக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து நம்ம தைச்சோம்னா கரெக்டாக வந்துடும், எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கு அப்படியே பாருங்கள் அளந்துடலாம். இது வந்து ஆம்கோல் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் 11.25 வரும். 11.25 வச்சு வெட்டிக்குங்க. இது வந்து துணி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, அதனால் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி டபுளாக போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து செக் பண்ணிங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சரியாக வந்துடும். கோடு போட்டுங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக இதை வச்சு இது வந்து 100% கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக நம்ம இது பிடிக்கிறதுக்காக போட்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு இப்படி போட்டுங்க. அதேமாதிரி ஓப்பன் கரெக்டாக அப்படி வெளியில் எடுத்து விட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சுங்க. கரெக்டாக கொஞ்சம் இந்த கை வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது.
ஏன்னா நம்ம பிடிக்கும்போது சரியாக பிடிச்சிக்கலாம். ஒரு சில கை வந்து ஏறும் இறங்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், துணி அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. கைக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 10 இன்ச்சு வருது. இங்கே வச்சு கரெக்டாக 3.25 ஒரு கோடு போட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி வந்துடுங்க. இப்போ வந்து அந்த 17.25 இருக்கா அப்படின்னு பார்த்துங்க, கரெக்டாக பார்த்துங்க. வளைச்சி இப்படி எடுத்துங்க, கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், அவ்வளோதான். கோடு போட்டுங்க. இதை நீங்கள் செக் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கையை வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து கையை வந்து வெட்டிட்டோம் ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அர்க்காத்து ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கவர் தட்டு எடுக்கணும். இது வந்து சிங்கிளாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை. இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து கை வெட்டியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோக் பட்டி வந்து வெட்டிக்கலாம். இது துணி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதிலே வந்து 4 வெட்டிக்கலாம். அதாவது 4னா சிங்கிளாக சொல்கிறேன், 2 மொத்தம் ஸ்டிப்போடு சேர்த்து, அதாவது ஒரிஜினல் சேர்த்து 3. நல்லா 3 கிளாத் நல்லா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது லைனிங்கில் 2, ஒரிஜினலில் 1, 3 துணி கொடுத்தீங்கன்னா ஸ்டிப் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டை வந்து எடுத்துக்கங்க. ஃப்ரண்ட் தட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக 6.5 10 சரிங்களா, 10 இன்ச்சு வருது கரெக்டாக. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், 10 இன்ச்சில் இப்படி கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 5.5 வச்சுக்கோங்க. 5.5 வச்சு இப்படி போட்டுங்க. இப்போ இதை வெட்டிடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோக் பட்டிக்கு நெக்குக்கெல்லாம் வந்து நம்ம தேவைப்படும். இதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதை அப்படியே மடிங்க. பாருங்க, கரெக்டாக அப்படியே கோடு போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து யோக் பட்டி வெட்டிட்டோம். இப்போ வந்து ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்லீவ்ஸுக்கு வந்து டபுள் பார்டர் வருது. அதே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சில சின்னது துணியாக வந்ததுன்னா துணி வந்து பத்தாது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி வரும். இது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கனால பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இப்படி வெட்டிடுங்க. இதை வச்சு இப்படி வச்சு என்ன பண்ணுங்கள், இப்படி பொழந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக வந்துடும். இந்த இடத்த மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம். நீங்கள் இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பார்டர் வந்து பேக்கில் நீங்கள் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் வேண்டாம்பாங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, துணி பத்தலாம் வச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரை வந்து அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து தைக்க போயிடும். இந்த பார்டர் சின்னதாக அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வச்சு நீங்கள் இப்படி வெட்டிக்கிங்க.
அவ்வளோதான், பேக் வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக அப்படி, அதாவது மாற்றி ஆப்போசிட்டாக வச்சு இப்படி போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். யோக் பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக கட்டிங் பண்ணணும். இது எந்த விதமான மிஸ்டேக் வராது. நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் செக் பண்ணி எல்லாம் வெட்டிட்டிங்கன்னா மிஸ்டேக்குங்கிறது வரவே வராது. இந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது கரெக்ஷன் சொன்னால் மட்டும் நீங்கள் அந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணிங்க.